ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வீடு கட்டணும், நகை வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற விருப்பங்கள் நிறையா இருக்கும். அதுக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஒரு நாளுமே நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு புதுமையான சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இன்னும் அதிகமான பணங்களை சேமிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறது. நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் பெரும்பாலும் இப்போ ரீசண்டாக எல்லாருமே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஜுவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பல்க் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நான் இந்த வீடியோவில் ஒரு 10 lakhs ஒரு டார்கெட் கோலாக நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் 10,000ஆகவும் எடுத்துக்கலாம், 1,00,000ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேவிங் சேலஞ்சு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு முடியும். இந்த வீடியோவில் நான் ஒரு 4 டைப் ஆஃப் சேலஞ்சை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸை மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த சேலஞ்ச் இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய எல்லா தாட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs. இதை தான் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு சில சேலஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 days ஒரு சேலஞ்ச் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் 100 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஸோ 1000 நாளுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ தொடர்ந்து ஒரு நாளும் 100 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் 1,00,000 உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும். நம்ம ஆல்ரெடி இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம ஒரு 10,000 சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு 100 நாள் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு நாளுமே நம்ம 100 ரூபாய் சேர்த்துறதா டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு குட்டியான சேலஞ்சு தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பல்க் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1000 days நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் 1 lakh அப்படிங்கிறது சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய செலவுகளில் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளில் மினிமம் நீங்கள் 100 ரூபாயை நீங்கள் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ 300 ரூபாய்க்குள்ளே உங்களால் எப்படி செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 நம்மளுடைய இந்த சேலஞ்சுக்காக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அன்வான்டாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ டெய்லியும் ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ 1000 days ஃபர்ஸ்ட் டே ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு டபுள் ஆகும். லைக் நீங்கள் ஒரு 100 rupees எடுத்து வைக்கிறீங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு 100 rupees எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த 1 lakh அப்படிங்கிறது அப்படியே டபுளாக 2 lakhs மாறிடும். உங்களுடைய டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சேமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தலாம். ஸோ குட்டி குட்டியாவது அவங்களுக்கு தினமும் நம்ம சேமிக்கணும். இந்த ஒரு 1000 நாட்கள் தொடர்ந்து அவங்க 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வர்றாங்க உங்களுடைய குழந்தைங்கள் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹேபிட்டாக மாறிடும். அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். அந்த ஹேபிட் காலத்துக்கும் அது அவங்களுக்கு மாறாமலும் இருக்கும். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சேலஞ்ச். ஸோ நம்ம 52 வாரமுமே வருஷம் முழுவதும் நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் சேமிக்கணும். ஸோ நீங்கள் இது ஒரு நாளுக்கு சேமிப்பீங்க, இது வாரம். இந்த வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 7 நாளில் நீங்கள் இது எப்போ வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 200 ரூபாய் கிடைக்கிது எடுத்து வைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கிது எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் எப்படி ஆகிலும் ஒரு 1000 rupees நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். இல்லை நான் வார சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 4000 5000 எனக்கு வரும் அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் மொத்தமாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 52 வாரமுமே நம்ம சேர்த்த போகிறோம். ஸோ வாரம் 1000ன்னு நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தினுடைய முடிவில் 52,000 ரூபாய் உங்களால் சேவ் பண்ணிருக்கிறதுக்கு முடியும். இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். நீங்கள் 52,000 சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கண்டிப்பாக வந்து ஒரு பவுண்ட் கோல்டாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆர்டியாக கூட வந்து போடலாம். ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு 1000 சேமிக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 4000 வந்து சேமிச்சிருப்பீங்க. அந்த 4000 ஆர்டியாக போட்டிங்க அப்படின்னா வருஷத்தினுடைய முடிவில் உங்களுக்கு ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதில் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதுவே வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு 260 வாரம் வந்து இருக்கும். ஸோ இந்த 260 வாரமுமே வாரம் தவறாமல் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து 2,60,000 இந்த அமௌண்ட்டில் வந்து சேர்த்திருப்பீங்க இந்த சேலஞ்ச் மூலயமா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 1000 டேஸ் சேலஞ்சில் 1 லேக் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வீக்லி சேலஞ்சில் 2,60,000 வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் மந்த்லி சேவிங்ஸில் ஒரு 10-10 அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். அதாவது இந்த 10-10 ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 மந்த்ஸ் வந்து நம்ம இதை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 10 மந்த்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட். இந்த 10 மந்த்ஸுக்கும் ஒரு மாதமுமே நம்ம 10,000 வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ மாதம் 10,000 அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50K அண்ட் எபோவ் வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 10K அப்படிங்கிறது வந்து பாசிபிள் தான். ஸோ எல்லாருமே கேட்பீங்க என்னுடைய 1 மந்த்து சேலரியே 10K தான், நான் இதில் எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு. நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த தொகையை வந்து நீங்கள் கம்மியாக வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் மாதம் வந்து 10,000 தான் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் நான் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 10 மாதம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மாதத்துக்கு ஒரு 10,000 உங்களால் வந்து சேமிச்சிருக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ 1 மந்த் சேலரியை 1 இயரில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இந்த 10 மாதம் நீங்கள் தொடர்ந்து மாதம் 10,000 எடுத்து வைக்கும்போது 1 லட்சம் ஈஸியாக உங்களால் வந்து சேவ் பண்ணியிருக்கிறதுக்கு முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சூப்பரான ஒரு மோட்டிவேட்டடான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லேடர் சேலஞ்ச். அதாவது உங்களுடைய ஒவ்வொரு மாத சேவிங்ஸையுமே நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அது எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், மேலே எப்படி அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ருபீஸ் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். மாதம் 5,000 நான் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதமுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு வரீங்க. அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சேவ் பண்ணும்போது அதை 6,000 இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே 5,000 மறுபடியும் ரொட்டீனாக கொண்டு வராமல் ஒரு 1,000 ருபீஸ் சேர்த்து நான் வந்து இந்த வருஷம் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து நான் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6,000க்கு வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இயர் போகும்போது ஒரு 7,000 இது பண்ணலாம். ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது குறையவோ ட்ராப் ஆகவோ பிரேக் ஆகவோ கூடாது. அதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த 5,000 12 மாதமும் கரெக்டாக எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களையே அறியாமல் ஒரு மோட்டிவேட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லேடர் சேலஞ்ச் அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். உங்களுடைய இந்த சேவிங்ஸை எல்லாத்தையுமே சேவிங்ஸாக மணியாக வீட்லேயே அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எந்த யூஸுமே இல்லை. அந்த பணத்தினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகாது. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 1 இயர் நீங்கள் சேர்த்துறீங்க, ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஒரு 4,000 5,000 சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அதாவது ஒரு ஆர்டியாவோ எஃப்டியாவோ இல்லைன்னா வேறு கோல்டாவோ சிட்டாவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேவிங்ஸை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய பணத்தை மல்டிபிள் வந்து பண்ணுறதுக்கு வந்து முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மணி சேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு உங்களுடைய பணங்களை வந்து மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் ப்ராப்பரான அண்ட் நல்ல நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். புதுசாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு நாலேஜ் இல்லாத ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல சேஃப் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூரான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். இந்த சேலஞ்சை பயன்படுத்தி உங்களுடைய டார்கெட்டான அமௌண்ட்டை ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் வந்து பண்ணிடுங்க.